இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோ நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த வீடியோ ஏன் கொடுக்கல, தென் இந்த வாரத்தில் எவ்வளோ ஸ்விங் மார்க்கெட்டு போனதோ அவ்வளோ ஸ்விங்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் வாய் சொல்ல சொன்னால் நம்புறதுக்கான கஷ்டம்தான். இப்போது நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சரி, இப்போ 1 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே தான். இதுதான் இப்போதைக்கு 1 ஹவரோட லாஸ்ட்டாக கிடச்சா நம்மளுக்கு புல் ஸ்ட்ரக்சர். எக்ஸாக்ட்லி பார்க்கணும்னா இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா? இதான் கண்டிஷன். ஆக்சுவலி இது ஹையர் ஹையாகவும் இது ஹையர் லோவாக வரும். நம்ம 5 மினிட்ஸ்க்காக லோன் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் ஜோன் டேப்டு மார்க்கெட்டில். ஓகேங்களா? இப்போ டிமாண்ட் ஜோன் டேப் ஆச்சுனால மார்க்கெட் ரெண்டு புல்லிஸ், டிமாண்ட் ஜோன் டேப்டு அப்படின்னா அடுத்த சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் போகணும். இதான் லாஜிக்கு. அப்போ போகணுங்கிறதுக்காக அப்படி ராக்கெட் விட்ட மாதிரியும் போகலாம், இல்லை ராக்கெட்டில் ஃபியூல் தீர்ந்து கீழே வந்தும் போகலாம். ரெண்டுமே நடக்கலாம். அப்போ இது இப்படியே போகுமா இல்லை இப்படி போகுமா அப்படிங்கறத முடிவு பண்றது 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் தான். இப்போ 5 மினிட்ஸோட ட்ரெண்டும் எனக்கு புல்ல இருக்கு அப்படின்னா ராக்கெட் மாதிரி போவான். இப்போ 5 மினிட்டோட ட்ரெண்டு எனக்கு பேரிஸ்ல இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் எல்லாம் எடுத்து திரும்ப ட்ரெண்டு புல்லிஸ் ஆகிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? தான் லாஜிக்கு. அப்போ மெயின் ஃபேக்ட் அப்படிங்கிறது இந்த 0.5 0.6 தாராளமான டார்கெட் பாயிண்டா நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த டவுனுக்கு இந்த டேப்புக்கு கண்டிப்பா இந்த 0.5 0.6 தாராளமான ஒரு டார்கெட் பாயிண்டா நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் எந்த இடத்துல நான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கறத சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு மேல மார்க்கெட் ஓபன் ஆகி நிற்கும் போது இங்க போறதுக்கான ரேலியை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப வில்லிங்கா இருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போ 1 ஹவர் சொல்லியாச்சு ப்ரோ. 1 ஹவர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, அடுத்து எங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. நான் டார்கெட் இங்க தான் வைப்பேன். ஏன் இங்க வைப்பேன், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னா சொல்றேன். 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். இப்போ எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்போ எனக்கு பேரிஸா இருக்குங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் நவ் பேரிஸ். அப்போ பேரிஸா இருக்கிறதுனால இந்த 5 மினிட்ஸ்ல இந்த ஜோன் எனக்கு ஒரு பேரிஸ் ஆர்டர் பேக்காக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ ஏன் இந்த இடத்துல நான் டார்கெட் வைப்பேங்கிறத சொல்லிட்டேன்னா, ஏன் இந்த இடத்துல 2 விதமான கீ லெவல்ஸ் கொடுக்குறேங்கிறது தெரிஞ்சிருச்சுங்களா எல்லாருமே? அப்போ இந்த இடத்து வரைக்கும் நான் டார்கெட் கண்டிப்பா வைப்பேன். இதுக்கப்புறம் நான் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஹையர் ஃபார்மேஷன் தான் ஃபர்தர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இந்த 25,800 அதுக்கு பிட்வீனா நிறைய சப்ளை ஜோன்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை அதை ஃபீல்ட் ஆகிட்டு போகணும். அப்போ இப்போதைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் இங்க. சரி, இது லாஸ்டா கிடைச்ச 5 மினிட்டோட லோயர் ஹை, இது லோயர் லோ. ஆக்சுவலா லோயர் லோ லோயர் ஹை சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பிட்வீன்ல பாத்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது நம்ம இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா லோயர் லோ ஃபார்மேஷன்ல மார்க்கெட் இருந்ததை மைனர் ஸ்ட்ரக்சர்ல ஹையர் ஹையா மாத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்படிதான் இருக்கு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அப்படிங்கிற என்ன இருக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு புல்லா போயிருக்கு. தெரியுதுங்களா? சினாரியோ மாறுதா? அப்போ டே சார்ட்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்திருக்கான். இனிமே ஹையர்ல ஃபார்மேஷன் வரல அப்படிங்கறது நம்ம தெளிவுபடுத்தியாச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ அதே போல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட்டுக்கான சினாரியோ. ஓகேங்களா? இப்போ அதே போல 1 ஹவர் பார்க்கும்போது ட்ரெண்டே புல்லிஸ் தான், அதோட ஓபி டேப் பண்ணிட்டு ரெடியா இருக்கான். ஆல்சோ 50% டார்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த 50% டார்கெட் அப்படிங்கிறது 5 மினிட்டோட சப்ளை ஜோன் இருக்கு. இப்போ 5 மினிட்டோட மைனர் ஸ்ட்ரக்சர் புல்லிஸா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுவும் புல்லிஸா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த இடத்துல ஒரு 1 மினிட்டோட ட்ரெண்ட் பேரிஸா மாறிச்சுன்னா செல் ஆஃப் இல்லைங்களா? டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல் ஆஃப் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இன்கேஸ் இது பிரேக் அவுட் சஸ்டெயின் அப்படிங்கிற கண்டிஷன் போச்சுன்னா இந்த இடத்துல ரெண்டுமே நடக்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு மேல நிற்கும் போது 24,900 24,850 இம்பாக்ட் ஜோன் கீ லெவல்ஸ்க்கு எல்லாம் மேல இருக்கும்போது அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பா மாறும். இன்கேஸ் மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்தாலும் 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் எனிதிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் அகைன் செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த செல் ஆஃப்ங்கிறது இந்த லோட்டு ரீசெண்ட் ஹை போட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் 0.5 0.6 டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க டெக்னிக்கல் அனலைசிஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மினிட் நம்ம பார்த்தது டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிளாஷ்பேக் வீடியோலாம் பார்த்து வந்துட்டீங்களா?
ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். இந்த 1 ஹவரோட ஒரு டிமாண்ட் ஜோன் டேப் ஆயிடுச்சு. அதனால் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு 50% டிஸ்கவுண்ட் பிளேஸுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா. என்னுடைய முதல் வேலையே இந்த பிளேசஸ்ல இருந்து இந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோமா. என்னாச்சு எனக்கு மார்க்கெட்டு எக்ஸாக்ட்லி அன்னைக்கு டேட்டு, அதாவது மண்டே மார்க்கெட்டில் அந்த ஜோனோட ரீச் ஆகிட்டான். இந்த ஜோன் ரீச் ஆனதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும், இல்லைனா இதுக்கு மேலே ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன் போகும். இப்படி ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் போனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லோ டு எவ்வளோ ஹை போயிருக்கோ அந்த ஹைக்கு ஒரு ஃபிபனாச்சி போட சொல்லியிருந்தோமா. கரெக்டுங்களா? அதெல்லாம் சொல்லியிருந்தோம். அப்போது ஒரு 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் டேப்ட் ஆகும்போது இமிடியேட்டாக அவனோட சப்ளை ஜோனுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாகாக போகலாங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மண்டேவே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், பண்ணிட்டோம். ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஆனால் கூட மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. இந்த டிஸ்கவுண்ட் பிளேஸில் நான் அகைன் 1 டைம் டிஸ்கவுண்ட் பிளேஸை ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ட்ரா பண்ணியாச்சுங்களா. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் போனோன்னா, இந்த ஜிக்ஸாக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு, மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆனால், இந்த லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு மார்க்கெட்டில் திரும்ப ஒரு லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் வந்ததுனால இப்போ மார்க்கெட்டோட 5 மினிட் வந்து பேரிஸாக இருந்தது. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு ஐடியா புரியும். ஸோ அதுபடி என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது 0.5 0.6 ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஸோ எக்ஸாக்டாக டேட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி ஒரு லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன எல்லா லெவல்ஸ் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கீ லெவல்ஸ் கொடுத்துருக்கோமா. 680, 718, தென் 736 அப்படிங்கிற 3 லெவல்ஸ் கொடுத்துருக்கோமா. இந்த 3 லெவல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த 3 லெவல்ஸ் நான் மேக் பண்ணுறேங்க. ஸோ 24,736, 24,718, தென் 24,680 சம்திங் இல்லைங்களா. ஓகே, இந்த மாதிரி 3 லெவல்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அப்போது ஒரு 1 ஹவரோட ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 5 மினிட் 2 பேரிஸ் ஆச்சு. அப்போ நம்ம அடுத்து கீ லெவல்ஸ் நோட்டு இன்றைக்கி வந்து சொல்லலைங்க, என்னைக்கு சொல்லிட்டோம் நம்ம 18ஆம் தேதியே சொல்லியாச்சு. கீ லெவல்ஸ் இதெல்லாம் பேரிஸ் இருக்கக்கூடிய கீ லெவல்ஸ்னு. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் ட்ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 ஹவரோட ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது ஓபி டேப் பண்ணியிருக்கு. இது இப்படியே போகலாம், இல்லை ஜிக்ஸாக்காக போகலாம். அதுக்கு வந்து 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறுங்கிறத சொல்லியிருந்தோம். 5 மினிட் 2 பேரிஸ் இருக்கிறதுனால இங்கே செல்லிங் எடுத்து மார்க்கெட் கீழே இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ விஷயம் சீக்வன்ஸ் நம்ம 18, 16ஆம் தேதி சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? சரிங்க, அப்போ எவ்வளோ தூரம் வந்துச்சு மார்க்கெட்டு? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் ஒரு சின்ன சினாரியோ மாறி இருக்குது. இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து புரியல. நேற்று இது என்ன சினாரியோ மாறி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டைம் ஸ்லாப் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள் தெரியும். இப்போது இந்த பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது லாஸ்ட்டாக வந்த ஒரு லோ ஃபார்மேஷன். இந்த லோ ஃபார்மேஷனோட ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பாடி பிரேக் அவுட் பேரி சைடு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய பேரி ஸ்ட்ரக்சர். இந்த பேரி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே. இது லாஸ்ட் வந்த பேரி ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. இப்போது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணால் மார்க்கெட் ஒரு ஹை பிரேக் அவுட் நேற்று கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஹையர் ஹேர் லோ ஃபார்மேஷன் மேலே போயிட்டான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த ஹையர் ஹேர் லோ ஃபார்மேஷன் மேலே போகும்போது மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை டேப் பண்ணிட்டான். எப்படி இந்த ஓவரால் டவுன் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இங்கே டேப் பண்ணானோ அதுக்கப்புறம் ட்ரெண்டு பீரிஸாக மாறினதோ மார்க்கெட் என்ன பண்ணால் கீழே வந்தான், செல் ஆஃப் ஆனான் இங்கேருந்து. அதே போல் இந்த அப் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டேப் பண்ணிவிட்டு
மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் புல் அப்படிங்கிறதா இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது ட்ரெண்டு புல் ஆயிடுச்சு. 736 லெவல்ஸ் இன்னும் டேப் ஆகலை. நேற்று மார்க்கெட் முடியும் போது ஒரு ஸ்பைக் அடித்தான். அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. பட் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக பாருங்கள், நேற்றோட ஸ்பைக் எங்கே அடிச்சிருக்காங்க? 736. கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ நேரம் எனக்கு மார்க்கெட் டவுன் வந்ததுக்கான காரணமே இந்த 1 ஹவரோட அப் ட்ரெண்டுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக தான். நான் சொன்ன மாதிரி ஃபியூல் எப்போலாம் தீருதோ அப்புறம் என்ன பண்ணுவான்? ஃபிபனாச்சியோட ஹெல்த் ரேட்ஸ் வந்துட்டு போவான். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கப்புறம் எங்கே போய் இந்த லெவல்ஸ் போகணும்? சிம்பிள் லாஜிக்கிங்க. நீங்கள் இந்த ஃபிபனாச்சியோட டூல் எடுத்து இதில் ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதில் செட்டிங்ஸில் போயிட்டு 1.6 நோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? 1.6 நோட்டுங்கிறது ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு கீழே ஷோ ஆயிருக்குல்ல, இதை நீங்கள் வந்து ரிவர்சல் பண்ணிங்கன்னா அப்படி மேலே உங்களுக்கு மூவ் ஆகும். இதில் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் டார்கெட் அப்படிங்கிறது இந்த 25,207ங்க. கண்டிப்பாக அது என்ன ஆகும்? மார்க்கெட்டில் அச்சீவ் ஆகும். அதுக்கப்புறம் எங்கே ப்ரோ போகலாம்? 1.6 ரேட்டுங்கிற அடுத்த சப்ளை ஜோனுக்கு. அப்போ இன்னைக்கு ஏன் மார்க்கெட் இவ்வளோ அக்ரெசிவாக மேலே போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இங்கேருந்து ஏன் மார்க்கெட் அக்ரெசிவாக மேலே போனது? 1 ஹவர் டிமாண்ட் டேப்டு, அதனால் மேலே போனான். இங்கேருந்து ஏன் ரிவர்ஸ் ஆனா? இந்த ஓவரால் டவுன் ட்ரெண்டுக்கான ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் 5 மீட்டர் ட்ரெண்டு பேரிஸ் ஆச்சு, அதனால செல் ஆஃப் ஆனான். அப்போ இங்கேருந்து மறுபடியும் புல்லா மார்க்கெட் மேலே போச்சு. அதே லாஜிக்கல் தான். இந்த ஹெல்த்தியான அப் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே 5 மீட்டர் ட்ரெண்டு புல்லிஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ரேலி அப்செட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட் ப்ரீ சார்ட் அனாலிசிஸில் டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிடும். எப்படி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம இதில் ஃபுல் ஃபிளெஜாக கொடுத்தாச்சுங்க. கரெக்டுங்களா? தேங்க்யூ.